ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் மணக்க சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோதான் குழம்பு செய்தாலும் சரி, இந்த கருவாட்டு குழம்புக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதனுடைய மனமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்தோடு பசி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு செஞ்ச உடனே சாப்பிடாம மறுநாள் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 30 போல் சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வரட்டும். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. கூடவே இப்போ 10 பல் அளவுக்கு பூண்டை 2 வெட்டி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுங்க. அந்த கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். கருவாட்டு குழம்புனாலே கூட கொஞ்சம் நிறைய காய்கறிகள் போட்டு செய்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் முக்கியமாக கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே கத்திரிக்காய் சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு உருளைக்கிழங்க மேலே தோலை நீக்கிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கி, அடுத்ததாக ஊற வச்ச வேர்க்கடலை. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னா நேற்றே நைட்டு வேர்க்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், காய்ந்த வேர்க்கடலையா. இது இவ்வளோதான் சேர்க்கணும் கிடையாது, நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி வாழைக்கருவாடு தான் பயன்படுத்த போகிறேன். வாழைக்கருவாட்டில் அந்த உப்பு இதெல்லாம் நிறையா இருக்கும்ல, அதனால ஒரு 2 முறை அலசிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த கருவாடை நல்லா ஊற வச்சுங்க. அப்போ தான் அதில் ஏதாவது அழுக்கு அந்த மாதிரி இருந்தால் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு கூட நீங்கள் இதை கழுவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் நான் இப்போ மஞ்சப்பொடி சேர்க்கல. இப்போ கருவாடை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்கருவாடை எடுத்திருக்கேன். எந்த கருவாடை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நெத்திலி கருவாடை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது, குழம்பு கொதிக்கும் போது சேர்க்கணும். ஏன்னா அது சீக்கிரம் வெந்து வந்துடும். கருவாடையும் சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. இதை கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுங்க. காய் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வெந்துடணும். இப்போயே இதில் இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் கிடையாது, பீர்க்கங்காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா வாழைக்காய் பிடிச்சிருந்தா வாழைக்காவும் சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச பொடி. சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கடை மிளகாய் பொடி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்ததாக ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துருந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு உப்போட பார்த்தும் செக் பண்ணிக்கங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த குழம்பு எல்லாமே கொதித்து மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளோதான். நல்ல மணக்க குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வாசனை தூள் கலப்போம். அவ்வளோ வாசனை வரும் வீடு ஃபுல்லாகவே. நல்ல மணக்க சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா களி கூழ் இது கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். கேழ்வரகு கூழோட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போவே சாப்பிட்றத விட காலையில் செஞ்சுட்டு நைட் சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா மறுநாள் காலையில் பழைய சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா மதிய சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்லை. இதில் நம்ம அவ்வளோ காய்கறிகள் சேர்த்துருக்கோம். அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தடில் கருவாட்டு குழம்பு வைக்கிறது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.